டேய், நான் உன் கூட இருந்தா போதும்டா. எனக்கு உன் உதவி கூட வேண்டாம். இந்த வீட்டுல என்ன நீ அக்காவை கூட வச்சுக்க வேண்டாம். உன் வீட்டு வேலைக்காரியா வச்சுக்கோடா. அக்கா, ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு உதவி பண்ண உன்னால முடியலடா. ஒண்ணு செய், உன் கையால கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்துடு. நானும் என் பொண்ணு மொத்தமா செத்து போயிடுறோம். இப்படி ஒரு ஐடியா என்ன வெறுத்துடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. மாப்பிள, அவ இங்கேயே தங்கிட்டு போட்டோம். இல்ல மாமா, அது நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என் பொண்ணு செஞ்ச பாவத்துக்கு இது ஒரு பிராயசித்தமா இருந்துட்டு போட்டுமே. அது மட்டும் இல்ல, ஒரு பொம்பளை ஆம்பளை துணை இல்லாம எப்படி தனியா வாழ முடியும்? அது அவளுக்கும் உங்களை விட்டா வேற யார் இருக்கா? பாவம். நியாயமா பார்த்தா அவ நம்ம மேல கோவப்படணும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப இங்க வந்திருக்கா. இந்த நேரத்துல நாமளும் அவளை கை விட்டுலாமா? இங்கேயே தங்கிட்டு போட்டோம் மாப்பிள. சரி மாமா. அத்தை, அக்காக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? நானும் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவங்க எதுவுமே வேண்டாங்கிறாங்க. நான் தம்பியை தான் பார்க்கணும்னு ஒத்த கால நின்னாங்க. அக்கா, போய் சாப்பிடுக்கா. வாங்கம்மா, வாங்க. அனிதா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எதுக்காக நம்ம அவசரமா கூட்டம் கூடி இருக்கோம்? எதுக்குன்னு தெரியாது. நம்ம தலைவர் வர சொல்லியிருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு கூட சொல்லல. அவசரம், நான் வந்து சொல்றேன்னு சொன்னாரு. நான் எப்படி கேட்க முடியும்? அதுவும் சரிதான். ஒருவேளை சங்க கட்டடத்தை பத்தி ஆலோசிக்க போறோமா? பேங்க்ல ஏதாவது லோன் கிடைச்சிச்சா? இல்ல வேற ஏதாவது நலத்திட்ட உதவி ஆரம்பிக்க போறதா இருக்குமோ? நலத்திட்டம் கூட இப்ப வேணாம். அடிக்கடி போலீஸ் வந்து கலப்படம் பண்றோம், ஏமாத்துறோம்னு பொய் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல நிறுத்தினா போதும். பாதிக்கப்பட்டவரு அவர் பிரச்சனை மட்டும் சொல்றாரு. எனக்கு வந்ததுனால ஏன் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு வந்தா உங்க பிரச்சனையும் கிடையாது. இந்த சங்கத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது சங்க பிரச்சனை தான். நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தாதான் அது நம்ம சொந்த பிரச்சனையாகும். சொந்தம்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது, நம்ம தலைவரோட குடும்பத்துல கூட ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சின்ன பிரச்சனை மாதிரி சொல்ற, அது பெரிய பிரச்சனையா? எந்த வீட்டிலும் நடக்காத பிரச்சனை. இப்படி ஒரு சம்பவத்தை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்ல, எந்த பேப்பர்லயும் படிக்கல. ஏன் கவலைப்படுற? கூடிய சீக்கிரம் இதுவும் பேப்பர்ல வந்துடும். யோ, தலைவரே கஷ்டத்துல இருக்காரு. அவர் முன்னாடி பேசி அவரை புண்படுத்திடாதீயா. அவர் பேசிட்டு போட்டுமையா, உள்ளதானே சொல்றாரு, பேசிட்டு. வாங்க தலைவரே, உட்காருங்க. வணக்கம். நீங்க பேசுனது நான் கேட்டேன். நான் இந்த கூட்டத்தை கூட்டினது அதை பத்தி பேசத்தான். உங்க பிரச்சனைக்காக எங்களை ஏன் வர சொன்னீங்க? எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. ஐயா, என் சொந்த பிரச்சனை சங்கத்து பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டமே. உங்க பிரச்சனை எப்படிங்க சங்கத்து பிரச்சனை ஆகும்? இப்படி ஆளாளுக்கு சங்கத்தை பத்தி பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டினேன். எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே தலைவரே. ஐயா, நான் இந்த கூட்டத்தை கூட்டினது என் பதவியிலிருந்து ராஜினாமா பண்றதுக்கு தான். தலைவரே, நீங்க என்ன சொல்றீங்க? என்னென்ன இவங்க பேசுனதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களா? இல்லப்பா, முடிவு எடுத்துட்டு தான் இந்த மீட்டிங்கே வந்தேன். தான் தயாரா வச்சிருக்கிறேன் பாரு. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, பழனி சங்க தலைவருங்கிறது பெரிய பதவிடா. அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சங்கத்துக்காக வாழணும், சதா சங்கத்தை பத்தியே நினைக்கணும். என் வீட்லயே இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு நான் சங்கத்து பிரச்சனை இல்ல எப்படி கவனம் செலுத்த முடியும்?
தவறு இல்லையா? அதனாலதான் ராஜினாமா பண்ண. தலைவரே, உங்க முடிவை மாத்திக்கங்க தலைவரே. இதை விட பெரிய பெரிய பிரச்சனை இருந்தப்ப கூட நீங்க இந்த சங்கத்தை கட்டுக்கோப்பா நடத்திருக்கீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னால வந்து நிக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? விடுங்க தலைவரே. இல்லப்பா, சங்க தலைவருங்கிற ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும். இப்ப பாரு, நான் விமர்சனத்துக்கு ஆளாயிட்டேன்ல. இனிமே நான் இந்த பதவி இருந்தா நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த ராஜினாமா கடிதம். அண்ணா, நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த பதவிக்கு வர்றதுக்கு பிரேம ஆசைப்படுவா. ஏற்கனவே சங்கம் வந்து எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. அவ வந்தா சங்கம் இல்லாம போயிடும். பாத்துக்கோங்க. எங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க போங்க. அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, நீங்க பேசக்கூடாது. யோ சுமாரியா தலைவரே, உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை தலைவரே. வேணாங்க, பிடிங்க ராஜினாமா கடிதம். தலைவரே வேண்டாம் தலைவரே. மறுபரிசீலனை பண்ண ஒண்ணுமே இல்லையா? நல்ல 6 முறை யோசனை இப்படிதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். எனக்காக இந்த முடிவு எடுக்கல, சங்கத்தோட நன்மைக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன். பிடிங்க தலைவரே. ஐயா வாங்கிங்க, கொடுக்கறேன்ல. பிடிங்க. அண்ணா, நீங்க முடிவு எடுத்தது உங்களுக்கு சரியான விஷயமா தெரியலாம். ஆனா இது சங்கத்துக்கு சரியான விஷயமே இல்ல. அப்படி இல்லடா பழனி, உனக்கு புரியல. சங்க தலைவரா இருக்கிறவரு சங்கத்துக்காகவே வாழணும். இந்த பதவியில் இருக்கிறவருக்கு குடும்ப பிரச்சனையே இருக்கப்படாது. ஒரு சங்கத்தை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். இப்ப எனக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால வேற தலைவர் தான் வரணும். அவங்க பார்த்து நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கட்டும். ஐயா வரையா வாங்க. இதனால் வரைக்கும் நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அம்மா, நீங்க வர ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரமா? எதுக்கு? பியூட்டி பார்லரு அப்படி இப்படி 2 மணி நேரம் ஆயிரும். அதோட ஜென்ஸை வேற உள்ள விட மாட்டாங்க. நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள நான் வேணா காரை எடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணே இருங்க. நான் பியூட்டி பார்லருக்கு என்ன அழகுபடுத்திக்க போறேன்னு நினைச்சீங்களா? அழகோ இல்ல ஏர் கட்டியோ ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்க இல்ல? ஐயோ அண்ணே, நான் அழகுபடுத்திக்கிறதுக்கெல்லாம் இங்க வரல. இத வச்சு நடத்துறவளை கொஞ்சம் அலங்கோலம் பண்ணலான்னு இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு இது யாருன்னு தெரியலல்ல? உங்களுக்கு எப்படி தெரியும்? இது அந்த கார்த்திகோட பொண்டாட்டி சுவாதியோடது. அப்படியாம்மா? அம்மா, நீங்க இதுக்கு முன்னால இங்க வந்திருக்கிறீங்களா? அவங்களோட பேசி இருக்கிறீங்களா? அவ பேசலன்னா என்ன இப்ப? நான் பேசுறேன். அவ ஜஸ்ட் கேட்கட்டும். இப்ப நான் பேச போறத மட்டும் அவ கேட்டான்னு வைங்க, அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு ஓடிடுவா. இப்ப நான் இவளை விரட்டல, இவ போய் அந்த கவிதாவை விரட்டணும். அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். அம்மா, நீங்க காரணம் இல்லாம எங்கேயும் வரமாட்டீங்கம்மா. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, வாங்க வாங்க. சரிம்மா. ஏய் பரவாயில்ல, உட்காரு. மரியாதை மனசுல இருந்தா போதும். நான் ஒன்னும் மரியாதை கொடுக்கறதுக்காக நிக்கல. ஓ, இத நீ வெளியில சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இங்க எனக்காக நான் எதுவும் கேட்க வரல, கொடுக்க தான் வந்திருக்கேன். எனக்கு கொடுத்துதான் பழக்கமே தவிர வாங்கி பழக்கம் இல்லை. என்ன கொடுக்க வந்திருக்கீங்க? போட்டு கொடுக்க வந்திருக்கேன்னு வச்சுக்கோயேன். அதாவது நல்ல விஷயத்த போட்டு கொடுக்க வந்திருக்கேன். அதான் அப்ப அந்த பாரதி பத்தி போட்டு கொடுத்தீங்கல்ல, என் புருஷன் தான் அவங்க புள்ளன்னு சொல்லி எங்களை குழம்பு விட்டுட்டு போனீங்களே, அது மாதிரியா? அதுல ஓம் புருஷன் தான் அவங்களோட புள்ளன்னு சொன்னது மட்டும்தான் தப்பா போச்சு. அந்த பாரதியை பத்தி நான் சொன்னதெல்லாம் சரியா தானே இருக்கு? ஜஸ்ட் மிஸ். ஆனா எப்பவுமே அதே மாதிரி தப்பிக்க முடியாது. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? முத்து தான் அந்த அம்மாவோட மகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. அதுல நாங்க செய்யறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எதுவும் செய்யலன்னா அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. என்ன புரியலையா? முத்து அவங்க புள்ளைன்னு ஆன பிறகு அவங்களுக்கு இங்க என்ன வேலை? அவங்க புள்ள இங்க இருக்காரு, அதனால அவங்க இங்க இருக்காங்க. அதான் அவங்க புள்ளைக்கு இங்க என்ன வேலை? என்னதான் இருந்தாலும் அவர் இந்த வீட்டுக்கு மூத்தவர் இல்லையா? மண்ணாங்கட்டி.
அவன் எப்படி மூத்தவனாக முடியும்? மூடி வச்சிருந்த வரைக்கும் தான் அவன் மூத்தவன். இப்பதான் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சே. அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அதாவது எந்த ரத்த சம்பந்தமும் இல்ல. ரத்த சம்பந்தமே இல்லைன்னா அப்புறம் எப்படி மத்த சம்பந்தம் வரும்? அவன் அந்த வீட்டுக்கு தத்து புள்ளையும் இல்ல, யார் வேணாலும் வந்து தங்கறதுக்கு அந்த வீடு சத்திரமும் இல்ல. ரொம்ப நாளா தங்கி இருந்ததுனால அந்த சத்திரம் தான் அவனுக்கு சொந்தமாயிடுமா, இல்ல சத்திரத்துக்கு சொந்தக்காரங்க தான் அவனுக்கு சொந்தக்காரங்களா ஆயிடுவாங்களா? இப்ப எப்படின்னா, ஒரே ஊர்ல ஒரே தெருவுல இருக்கிறவங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படின்லாம் உறவு சொல்லி கூப்பிட்டுப்பாங்க. அதனால அவன் அண்ணன்னு கூப்பிடுறதுனால அவன் அண்ணன் ஆயிடுவானா, இல்ல கூட்டிட்டு போய் சொத்தை தான் பிரிச்சு கொடுத்துருவாங்களா? மாமன்னு கூப்பிடுறதுனால பொண்ணை கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு கூப்பிடுறது. இதுவும் அதே மாதிரிதான். இந்த வீட்டுக்கு பெரியவன்னு சொல்லிக்கிட்டு அவன் போட்ட ஆட்டம் என்ன, அவன் அனுபவிச்ச சொத்துக்கள் எவ்வளவு? சொத்தை விடு, அந்த கவிதா மூத்தவனோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு உன்னை என்ன பாடுபடுத்தினா? எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணா? அதுக்கெல்லாம் முதலீடு கொடுக்கற நேரம் வந்துருச்சு. அவ எனக்கு எதிரிங்கிறதுனால இப்படி எல்லாம் சொல்றேன்னு நினைக்காத. அப்படி பார்த்தா நீயும் எனக்கு எதிரிதான். உன்கிட்டயே வந்து சொல்றேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், கார்த்தி என் அக்கா மகன். அந்த வீட்டோட உண்மையான வாரிசோட இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்சவனும் கூட. இன்னைக்கு வந்து இத்தனை விஷயம் சொல்றீங்களே, இத்தனை நாள் நீங்க எங்க போனீங்க? கார்த்திக் கார்த்திக்னு உருகிட்டு இருக்கீங்களே, நாங்க நடுவுல எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்பெல்லாம் உங்களை காணவே இல்லையே. காணோன்னு நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் நிழல் போல உங்க பின்னாடியே இருக்கேன். அது உனக்கு தெரியுமா? இல்ல இந்த பியூட்டி பார்லரையே நான் தான் வச்சு கொடுத்தேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? இந்த பியூட்டி பார்லர் நீங்க வச்சு கொடுத்தீங்களா? நல்ல கதையா இருக்கே. இதை வச்சு கொடுத்தவங்க ஃபாரின்ல இருக்காங்க. வந்துட்டீங்க உரிமை கொண்டாடுறது. உரிமை கொண்டாட கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை மறைச்சு செஞ்சேன். சரி, ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொன்னியே, அவங்க பேர் என்ன? அது தெரியாது. மீனா சொன்னாதானே உனக்கே தெரியும். மீனாவா? ஆமா, மீனா தானே உனக்கு இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா. மீனா தானே உனக்கு இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா. அவகிட்டயே போய் கேளு, உனக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஃபாரின்ல இருக்காங்களா இல்ல பக்கத்திலேயே இருக்காங்களான்னு. பண்ணவன் நான் தான். உங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னவளே நான் தான். அப்படி ஏன் சொன்னீங்க? ஆமா, ஏன்னா நான் தான் கொடுத்தேன்னு சொன்னா நீங்க வாங்கிக்க மாட்டீங்க. நீ வாங்கினாலும் வாங்கிப்ப, ஆனா அந்த கார்த்திக் வாங்கவே மாட்டான். அத ஒரு அவமானமா கௌரவ குறைச்சலா ஃபீல் பண்ணுவான். ஆனா நீங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் நான் யாருங்கிறதையே சொல்லிக்காம, அதாவது உங்க குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு முகம் தெரியாத மனுஷியா என்ன சித்தரிச்சுக்கிட்டேன். திறப்பு விழாவுக்கு முதல்ல வரதா தான் இருந்தேன். ஆனா கார்த்திகை பத்தி யோசிச்சேன், அந்த ஐடியாவே விட்டுட்டேன். இதுக்கெல்லாம் ஒரே சாட்சி மீனா தான். அப்பாவை என் கூட தான் இருந்தா, வேணும்னா நீ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அப்ப உங்களை காப்பாத்த சொல்லாம செஞ்சது இப்ப உங்களை காப்பாத்த சொல்லி செய்ய வேண்டியதா போயிடுச்சு. பாரு, இது கார்த்திகைக்கு தெரிஞ்சு நான் கொடுத்த பணத்தை என் மூஞ்சில தூக்கி எறிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா நான் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. தப்பா இருந்தா நீங்க கொடுக்கற தண்டனையை நான் வாங்கிக்கிறேன். சேச்சா, உதவி செஞ்சவங்களுக்கு யாராவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா? அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நான் சொல்றத கேளுங்க. தப்பு பண்ணி கர்ப்பமானவளும் தப்பான வழியில பிறந்தவனும் உங்க கூட உங்க வீட்லயே தங்கி இருக்கிறது நல்லாவா இருக்கும்? அது உங்களுக்கு அசிங்கம் இல்ல? அவனை விரட்டி அடிச்சுட்டு உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துங்க. மாமா எடுத்து வளர்த்த புள்ள
மாமா கூட்டிட்டு வந்த பொம்பளை, அவங்கள நாங்க எப்படி விரட்ட முடியும்? நீ மட்டும் ஏன் யோசிக்கிற? கார்த்திக் கிட்ட சொல்லு, மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லு. எல்லாரும் உட்காந்து யோசிங்க. பாரு, நான் சொல்றதுல இருக்கிற உண்மை புரியும். உன்னால முடியலையா சொல்லு, நானே வீட்டுக்கு வந்து பேசுறேன். இந்த விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். ஆனா அங்க நீ மட்டும் என்ன விட்டு கொடுக்காம பேசணும். ஆமா, நான் உங்களுக்காக தனடி படாத பாடுபடுறேன். இதுல எனக்கு என்ன லாபம் சொல்லு? உங்க சொத்தை எவனோ ஒருத்தன் அனுபவிக்க பாக்குறான். உங்களோட உரிமையே இல்லாத ஒருத்தன் பறிச்சுக்கிட்டா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அவங்கள விரட்டிட்டா சொத்து முழுக்க உங்களுக்கு தான். அவங்கள அங்கேயே வச்சிருந்தீங்க, உங்களை விரட்டிடுவாங்க. யோசிச்சுக்கோ. நான் வரேன். அம்மா, என்னம்மா அது? அந்த பொண்ணு பொட்டி பாம்பா அடங்கி போச்சு. நம்ம கிட்ட மகுடி இருக்குல்ல, அடங்கிதானே ஆகணும். இங்க அடங்குனவ அங்க போய் சீர போறா பாருங்க. விஷ பாம்பா மாதிரி கடிக்க போறா. எத்தனை பேரு சாவ போறாங்கன்னு தெரியல. வாங்க. என்னங்க? உங்ககிட்ட பேசத்தான் வர சொன்னேன். வீட்டுல வச்சே பேசிருக்கலாமே. இந்த விஷயத்தை வீட்டுல பேச முடியாது, அதனாலதான் இங்க வர சொன்னேன். என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பிரச்சனை இல்ல. வேற என்னங்க? இப்ப சந்தோஷம் தானே? எதுக்குங்க? உன் மகன் உன்னை கிடைச்சிட்டான்ல, அதான் சொன்னேன். அவனா சொல்லிட்டான், அதனால அவன் எனக்கு கிடைச்சான். நீங்களா இருந்தா சொல்லிருக்க மாட்டீங்கல்ல. சொல்றதா இருந்தா நான் வந்ததுமே சொல்லி இருப்பீங்களே. எப்படிமா என்னால சொல்ல முடியும்? தோல்லையும் மார்பலையும் தூக்கி வளர்த்த பிள்ளையாச்சே. அவனை நெஞ்சில சுமந்த இப்படி தூக்கி கொடுத்துட முடியுமா? நான் அவனை கருவுல சுமந்து பெத்தவங்க. என்னால மட்டும் எப்படி சுலபமா விட முடியும்? உனக்கு 10 மாசம் பந்தம், எனக்கு இத்தனை வருஷம் சொந்தம். சொல்ல போனா என்னோட மத்த பிள்ளைகளை விட எனக்கு முத்து மேலதான் பாசம் அதிகம். ஏன்னா முதல்ல என் காதுக்குள்ள அப்பான்னு கூப்பிட்டு வந்த பிள்ளை. இருந்தாலும் நான் தானே அவனை பெத்தவ. என்னோடது ரத்த உறவு. இல்லேன்னு சொல்லல பாரதி, ஆனா என்னோட உறவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் இல்லைன்னா என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடாதா? நான் பெத்த புள்ள இருக்கிறப்போ நான் எதுக்கு மலடின்ற பட்டத்தோட வாழணும்? பட்டத்தை விடுங்க. இத்தனை வருஷமா நான் அனுபவிச்சுட்டேன். இருக்கிற கொஞ்ச காலமாவது ஒரு தாயா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் உரிமை கேட்டு உங்ககிட்ட வந்தேன். உன்னோட உரிமை எனக்கு புரியுதுமா, அதனாலதான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க அதை குடுக்கறேன்னு சொன்னீங்களே தவிர கொடுக்கவே இல்லையே. அதுக்குத்தான் காரணம் சொன்னேனே பாரதி. அவன் என் ரத்தத்துல கலந்துட்டாமா, அவனை என்னால மறக்க முடியாது. 10 மாசத்துல தூக்கி கொடுத்த ஒன்னாலேயே அவனை மறக்க முடியலையே. இத்தனை வருஷம் தூக்கி வளர்த்திருக்கிறனே, என்னால எப்படிமா முடியும்? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. என்னைக்காவது ஒரு நாள் அவனை நான் பார்க்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் அவனை நினைச்சு வாழ்ந்துட்டுன்னு சொல்ல முடியாது. செத்துக்கிட்டு இருந்த என்னோட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க. அம்மா, அது பெரும் கஷ்டம் தாமா, எனக்கு அது புரியுது. நான் மறுக்கலையே, இல்லைன்னு சொல்லலையே. ஆனா என் கஷ்டத்தை நினைச்சு பாத்தியா? இல்லாம இருந்த ஒருத்தன் இல்லாம போறதை விட இருந்தவன் இல்லாம போறது எத்தனை கஷ்டம் யோசிச்சு பாத்தியா? இப்ப என்னதாங்க சொல்ல வரீங்க? சொல்றதுக்கு ஒண்ணு இல்லம்மா. நேத்து வரைக்கும் முத்து என் புள்ள, இன்னைக்கு அவன் உன் புள்ளை ஆயிட்டான். ஏன் உரிமையா இருந்தது இப்ப உன் உரிமை ஆயிருச்சு. நான் இப்போ உம்முனால ஏங்கி நிக்கிறேன். சொல்ல போனா இப்போ உன் இடத்துல நான் வந்துட்டேன். இப்ப நான் கண்டிஷன் போட்டு அதிகாரம் பண்ற நிலைமையில் இல்லம்மா. இருந்தாலும்
தயவு பண்ணு நான் கேட்டுக்கலாம் இல்லையா? தயவு செய்து என் முத்து என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடாதே தாயி. நான் பெறாத பிள்ளைதான். ஆனா பாசத்தை குட்டி உனக்கு வளர்த்துட்டேனே தாயி. அவனை பிரிஞ்சிருக்கிறது என்னால கற்பனை பட்டி கூட பார்க்க முடியாது. தயவு செய்து பருத்தி அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாது. என் ரத்தத்துல அம்பர் கட்டாலும் என் கூட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாமா. அவன் ஒரே கூட்டுல ஒருத்தர் மூச்சை இன்னொருத்தர் சுவாசிச்சு வளர்ந்துட்டான். அவன் மூச்சு காத்து என் மேல பட்டாத்தாமா என்னோட மூச்சு என் உடம்புல நிக்கும். அவன் இல்லாம போயிட்டாக்கு என் உயிரே பிரிஞ்சுன்னு தாயே. அவனை எங்கிட்ட பிரிக்காத. கவலைப்படாதீங்க. நீங்க இத்தனை வருஷமா என் பிள்ளைய உங்க பிள்ளையா வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. அந்த நன்றி கடனுக்காவது நான் அவனை பிரிச்சு கூட்டிட்டு போக மாட்டேன். அப்படி என்ன மீறி போக வேண்டி இருந்தா மட்டும்தான் கூட்டிட்டு போவேன். அப்படி ஒரு நிலைமை உத்தரவாதம், அதுக்கு நான் உத்தரவாதம். அப்ப நானும் போக மாட்டேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி.